ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்பிரிட், போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற ஸ்டாக்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டாடா பவர், எஸ் பேங்க் அது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வார் கண்டினியூ ஆகுது. ஸோ வார் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகலை, கண்டினியூ ஆகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ஷனை க்ரியேட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ஓப்பன் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது டாடா பவர், சேல்ஸ் ஃபோர்ஸு கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட சோலார் பவர் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கோடி இந்தியன் ரூஃப் டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ 20,000 ரூஃப் டாப் சோலார் சிஸ்டம் வந்து மந்த்லி பேசிஸில் இந்தியாவில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸு கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் டாடா பவர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்கும். அடுத்தது எஸ் பேங்கில் வினய் முரளிதர் டான்ஸ் அவங்கள வந்து எம்டி அண்ட் சிஓட டிசிக்னேட்டாக இப்போ அப்பாயின்ட் பண்ணிவிட்டு ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு அப்புறம் இப்போ இருக்க சிஓ அண்ட் எம்டி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் குமார் அவங்க வந்து விச் மீன்ஸ் ரிசைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினய் முரளிதர் டான்ஸ் இவங்க வந்து சிஓட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 6ஆம் தேதியிலேருந்து ஒரு 3 இயர் டேர்ம்ஸுக்கு இருப்பாங்க. இது வந்து எஸ் பேங்கில் வந்து அப்டேட்டு. ஸோ மண்டே மார்க்கெட் எஸ் பேங்க் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் ஃபோக்கஸில் இருக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிபி ஃபின்டெக், இதில் ஒரு 695 கோடிக்கு பிளாக் டீல் நடந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட 48.4 லேக் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீலில் கை மாறி இருந்துச்சு. லாஸ்ட் மார்க்கெட்டில் 2% விலை கூட செஞ்சுருந்துச்சு. 1435 ரூபா பர் ஷேர் வச்சு எக்ஸிட் நடந்திருக்கு. ஸோ இதுவும் மண்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருக்கும் பிபி ஃபின்டெக். நெக்ஸ்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்க் பார்த்தீங்கன்னா அனுப் குமார் சாகா வந்து ஹோல் டைம் டேரக்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ அப்ரூவலோட பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல் டைம் டேரக்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறதுனால இவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சீனியர் மேனேஜ்மெண்ட் பர்சனலாக இருப்பார். ஸோ இதுக்கு முன்னாடி இவர் பார்க்கும்போது கன்சியூமர் பேங்கிங், மார்க்கெட்டிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ் இதில் எல்லாமே அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்குக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இவங்களும் மண்டே மார்க்கெட் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஜிஎன்எஃப்சியில் வந்து அப்டேட்டு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நீம் யூரியா ப்ரொடக்ஷன் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்என்ஜியோட சப்ளை டிஸ்ட்ரப்ஷன் ஆகிறதுனால ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன் அடி வாங்குது. அதனால இப்போ அவங்க யூரியா, டிஏபி இந்த மாதிரி உரங்கள் எல்லாமே தயாரிக்கிறது ஸ்டாப் ஆகிற பேசிஸில் நீம் யூரியா நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜிஎன்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இவங்களும் மண்டே மார்க்கெட் ஃபோக்கஸில் இருப்பாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து சன்சியூர் சோலார் பார்க் 38 அப்படிங்கிற கம்பெனியில் 6.72 crores இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. க்ரீன் எனர்ஜி நீடை ஃபோக்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட 26.20% ஸ்டேக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் மண்டே மார்க்கெட் ஃபோக்கஸில் இருக்கும். மீஷோ இவங்களுக்கு என்ன அப்டேட்னு பார்க்கும்போது 1500 கோடி டேக்ஸ் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் ரிப்போர்ட் பண்ணுறதுலேருந்து இவங்களுக்கு வந்திருக்கு. அதில் ஏதோ மிஸ்டேக் நடந்தது. குறிப்பாட்டு 2022-23 அந்த காலகட்டத்தில் இவங்க இன்கம் ரிப்போர்ட் பண்ணதில் ஏதோ ஃபால்ட் இருந்திருக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் பண்ணதில் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1500 கோடி டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்குது. ஸோ இது வந்து மீஷோக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ரைட்ஸுக்கு வந்து ஒரு 729 கோடி ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேட் வந்து கிடச்சிருந்துச்சு. ரைட்ஸுக்கு 729 கோடி. ஸோ இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 46 கோடிக்கு வெஸ்ட் பெங்காலில் ஒரு பிரிட்ஜ் கன்சல்டன்சி ப்ராஜெக்டும் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரைட்ஸு ஃபோக்கஸில் இருப்பாங்க. மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் அவங்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மர்ஜர் பண்ணி லிஸ்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களும் ஃபோக்கஸில் இருக்க சான்ஸ் இருக்குது மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸு. ஆஃப்டர் தட் ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து இந்த பேங்கை இன்டர்நேஷ்னல் பேங்காட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதனால இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருப்பாங்க. லூப்பினில் வந்து அப்டேட்டு யூஎஸ்எஃப்டியை பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார்ம் 483ல் 2 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. மார்ச் 2லேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார்ம் 483ல் 2 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட அங்கலேஸ்வர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் நடந்திருக்கு. இது லூப்பினை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் மணப்புரம் ஃபினான்ஸ் ஸ்ரீகாந்த் பிவி வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அண்ட் குரூப் ஹெட் ஆப்ரேஷன் சர்வீஸ் ஆட்டு டிஜிட்டல் எஃபெக்டிவ் இந்த பொசிஷனில் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மார்ச் 7ஆம் தேதியிலேருந்து எஃபெக்டிவ் வருது. இது மணப்புரம் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ இவருக்கு 22 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ரேஷன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அந்த செக்மெண்ட்லாம் இருந்திருக்குது. ஸோ இது மணப்புரம் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா $500 million ஒர்த் ஆஃப் சோஷியல் லோன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. விமன் என்பவர்மெண்ட்டுக்கு $500 million ஒர்த் ஆஃப் சோஷியல் லோன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா விமன் என்பவர்மெண்ட்டுக்கு வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது $500 million சிண்டிகேட்டட் சோஷியல் டேர்ம் லோன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விமன் எம்பவர்மெண்ட் அதை பேசிஸ் பண்ணி தான் இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க.
இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அது இல்லாமல் இதில் என்ன ஒரு அப்டேட்னா, இந்த இன்ஸ்டன்ட் மூலமாட்டு உமன் வந்து 17% ஆஃப் ஆக்டிவ் லோன் ஓன் பண்ணலாம், 13% ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸு, அது இல்லாமல் 22% ஆக்டிவ் லோன்ஸ், 23% ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட், 27% ஆஃப் இபிஎஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், நெக்ஸ்ட் வந்து 34% ஆஃப் நியூ லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்டர்ஸ். மார்ச் 2026 வரைக்கும் விமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனுக்கு நான் சொன்ன இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலையன்ஸோட அனில் அம்பானி குழுமம், அதாவது அனில் அம்பானி குழுமத்தோட ரிலையன்ஸ் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஒரே இடி ரைடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேசஸ் எல்லாமே போய்ட்டுருக்கு. இப்போ பார்க்கும்போது ஒரு 1085 கோடி பேங்க் ஃப்ராடில் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே கேஸ் ஃபைல் ஆகிருக்குது. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனில் லோன் எடுத்ததில் 2013 to 2017 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க 1085 கோடி லோன் வந்து பேங்க்கில் தப்பாட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அடுத்த தலைவலியாட்டு அவங்களுக்கு வந்து மாறி இருக்குது. ஃபார்மர் டைரக்டர் மஞ்சக்கரி அசோக் காக்கர் இவங்க மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராட் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் லிமிட்டடில். பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க லோன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் எப்படி வருதுன்னா, சந்தோஷ் கிருஷ்ண அன்னவர்பு அவங்க வந்து சீஃப் மேனேஜர் ஆஃப் த பேங்காக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் ஸ்ட்ரெஸ்ட் அசட் மேனேஜ்மெண்ட் பிரான்ச்சு அதுலேருந்து தான் இவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறதாட்டும் அப்டேட் வந்திருக்குது. ஸோ லாஸ்ன்னு பார்க்கும்போது 621 கோடி பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு, யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 463 கோடி லாஸை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு பார்க்கும்போது தலைவலி பார்த்தீங்கன்னா தீரவே இல்லை. இந்த அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் குழுமத்தில் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் இடி ரைடு, ஒரு பக்கம் அசட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கோர்ட்டில் கேஸ் போகுது. ஸோ அதனால தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ஸ் பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது விமன்ஸ் டே பேஸ் பண்ணி மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸும் அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை இண்டிகோ பார்க்கும்போது 1000 விமன் பைலட்ஸ் வச்சுருக்கிறதாட்டும் அவங்களோட பைலட் ஒர்க் ஃபோர்ஸில் 17.5% பார்த்தீங்கன்னா விமன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் விமன் ஸ்டாஃப் வந்து அவங்களுக்கு 45% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. ஏர் இந்தியாவுக்கு 16% ஆஃப் ஃபீமேல் பைலட்ஸ் வச்சுருக்கிறதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஏர்லைன்ஸ் கம்பெனி விமன்ஸ் டே அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சிப்லா கொடுத்த அப்டேட்டு, இவங்க 400 கார்டன்ஸ் ஆஃப் கேன்சர் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து ரீகால் பண்ணுறாங்க. ஸோ இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 271 நெக்ஸ்ட் வந்து ஒரு 164 கார்டன்ஸ் இந்த டேப்லெட் அண்ட் கேப்சூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 271 கேப்சூல், 164 271 டேப்லெட்டு, 164 கேப்சூல் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்கு. அதனால யூஎஸ் எப்படியே ரிட்டர்ன் பண்ண சொன்னதுனால அவங்க ரீகால் பண்ணுறாங்க இந்த கேன்சர் மெடிக்கேஷன். ஸோ மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ் இருந்ததுனால அவங்க ரீகால் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்க்கும்போது இப்போ நியூ ஜெர்சி பேஸ் சிப்லால் பார்க்கும்போது நிலோட்டினியூப் கேப்சூல்ஸ் இது வந்து 2 ஸ்ட்ரென்த் 150 mg 200 mg. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்குன்னு நான் சொன்ன மாதிரி 271 டேப்லெட், 161 கார்டன்ஸ் ஆஃப் கேப்சூல் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கிளாஸ் 3 வாலண்டரி ரீகால் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சிப்லாக்கு பார்க்கும்போது ஒரு ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்டேட், பட் லாங் டேர்மில் வந்து இது பெருசாக இஷ்யூ இல்லை. இது சிப்லாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஈரான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சுப்ரீம் லீடரை வந்து கமனினி டெத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தேடுறாங்க. அவங்க வந்து விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி அவங்களோட மகனை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குது. அயதுல்லா அலி கமனியோட மகனை வந்து எடுக்கலான்னு ஒரு பேச்சு இருக்குது. பட் நேம் இன்னும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் இந்தியாவோட 250 மில்லியன் பேரல் ஆயில் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா பஃபராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம விரைவில் வந்து ரஷ்யாட்ட அந்த ஆயில் வரப்போகுது நமக்கு. ஸோ கிட்டத்தட்ட 4000 கோடி லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பஃபராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எம்ஜி அஸ்டர் இசட்எஸ் இவி அது வந்து 2027 எம்ஜி மோட்டார்ஸ் வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து எம்ஜி மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா மோட்டார் பர்சனல் வெஹிக்கிள் லிமிடெடில் ஓம் பிரகாஷ் பாட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் டேரக்டரில் வந்து ஸ்டெப் டவுன் ஆகிறதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓம் பிரகாஷ் பாட் வந்து இண்டிபெண்டன்ட் டேரக்டர் பொசிஷன் வந்து ஸ்டெப் டவுன் ஆகிறதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிற கம்பெனிஸ் இதில் ஆக்ஸ்டல் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க 12 ரூபா இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 9. பால்மர் லேப்ரி அண்ட் கம்பெனி இவங்க 4.25 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மங்களூர் ரிஃபைனரி பெட்ரோ கெமிக்கல்ஸ் 4 ரூபா டிவிடெண்டு மார்ச் 11 ரெக்கார்ட் டேட். எஸ்பிஐ கார்ட்ஸ் மார்ச் 11 ரெக்கார்ட் டேட் 2.50 ரூபா. சன் டிவி நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா மார்ச் 6 அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் 1 ரூபா சம்திங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
₹1.95 நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சல் இண்டஸ்ட்ரீஸ் ₹2 மார்ச் 9 ரெக்கார்ட் டேட். கியூபிட் 4:1 4:1 அந்த ரேஷியோவில் போனஸ் மார்ச் 9 ரெக்கார்ட் டேட். டான்ஃபேக் இண்டஸ்ட்ரீஸ் மார்ச் 9 ரெக்கார்ட் டேட். ஸ்டாக் ஸ்பிளிட் ₹10 இருக்க ஃபேஸ் வேல்யூ ₹5 ஸ்பிளிட் பண்ணுறாங்க. பால்மர் லேவரி அண்ட் கம்பெனி ₹4.25 டிவிடெண்ட் மார்ச் 11 ரெக்கார்ட் டேட். மேங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் ₹4 டிவிடெண்ட் மார்ச் 11 ரெக்கார்ட் டேட். எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீஸ் மார்ச் 11 ரெக்கார்ட் டேட் ₹2.50 டிவிடெண்ட். சன் டிவி நெட்வொர்க் ஐ திங்க் எனக்கு மறந்துடுச்சு, நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ₹1 சம்திங் ₹1.95 நினைக்கிறேன். 12ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். ஃப்ரண்டியர் ஸ்ப்ரிங்ஸ் மார்ச் 13 ரெக்கார்ட் டேட். 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஹிந்துஸ்தான் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக் ஸ்பிளிட் ₹10 இருக்க ஃபேஸ் வேல்யூ ₹2 ஸ்பிளிட் பண்ணுறாங்க மார்ச் 13 ரெக்கார்ட் டேட். ஐஆர்எஃப்சி இவங்களும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அப்டேட் பண்ண இருக்கிறாங்க மார்ச் 13ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட்டு போனஸ் இது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வருது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.